ஹலோ வியூவர்ஸ், நம்ம சேனல் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கானது தான். பெண்களுடைய தொழில் முனைவுக்காக தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசிக்கான ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ் எல்லாமே வந்து வீடியோவாக பண்ணி போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி ரேப் பண்ணுறோன்ற வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட் பேங்கிளில் பார்டர் பேங்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் பிகினராக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக இதை கற்றுக்க முடியும். ஜஸ்ட் ஃபியூ மெட்டீரியல்ஸ் வச்சு வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், க்ரியேட்டிவாக பண்ணலாம். உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி தான் உங்களுடைய மூலத்தனம், வேறு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு பேசிக்காக பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து சில்க் த்ரெட்டை வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். ரேப்பிங் வீடியோ நம்ம சேனல்லே இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து B7000 க்ளூ வச்சு யூஸ் பண்ணி நான் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் ஸ்டிக் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட B7000 க்ளூ இல்லைனா பரவாயில்ல, ஃபேப்ரிக் க்ளூ இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணும்போது க்ளூ கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஒட்டிக்கும். கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி வந்து கோல்டன் கலர் வித் ஒயிட் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேங்கிள், இந்த பார்டர் பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா விதமான ட்ரெஸ்க்கும் உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும். இது வந்து ஒரு ஆர்டர் தான். அந்த ஆர்டர்லேயே நான் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸும் சொல்லி கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய பேங்கிளும் நீங்கள் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பேங்கிள் மெலிசாக வேணும், மெலிசான பேங்கிளில் வந்து எனக்கு பார்டர் பேங்கிள் வேணும்னா இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு பட்டையாக வேணும்னா நீங்கள் பட்டையாக பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீட்டாக பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு குந்தன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த கலர் வேணாலும் காம்பினேஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சாரீக்கு மேட்சாகவும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். குந்தனுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்மால் ஸ்டோன் செயின் வந்து பார்டருக்கு யூஸ் பண்ணியும் பண்ணலாம். லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து குந்தன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து ஸ்மால் செயின்லாம் யூஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் பேங்கிள்ஸு. ஹேண்ட்மேட் பேங்கிள்ஸ்க்கு எப்பயுமே மதிப்பு அதிகம் தாங்க. பெண்களே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டில் உங்களை சும்மா இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் அந்த இடத்துல இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மரியாதைன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கைத்தொழில் வந்து கற்றுக்கோங்க. இதுதான் நான் சொல்லலை, எதாவது ஒன்று உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு பிடிச்ச தொழில் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு டேக் பண்ணுறேன். எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து 2 பேங்கிளும் சேம் டிசைனில் நம்ம பண்ணி எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா லுக் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் பேங்கிளாகவும் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைனா இது கூட நடுவில் வந்து கண்ணாடி வளையல், இப்போ வந்து ரெயின் ட்ராப் பேங்கிள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டு இதை நீங்கள் பார்டராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக எலகண்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்ட்டு. கண்ணாடி வளையல் தான் போடணுமா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. சில்க் த்ரெட் பேங்கிள்லே வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்டில் 4 கட் இருக்குது, 6 கட் இருக்குது. இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லையும் நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் வந்து சென்டராக வச்சு போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பேங்கிள் வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். அது ஜஸ்ட்டு உங்களுக்கு சென்டருக்கு வச்சு காட்டுறேன். இந்த காம்பினேஷன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே பார்த்தீங்கன்னா சென்டர் பேங்கிளுக்கு சைடு அட்டாச்சர் பேங்கிள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து சென்டர் பேங்கிள் இருக்கும், உடனே பார்டர் பேங்கிள் வேண்டாம், எனக்கு எக்ஸஸாக பேங்கிள் நிறைய வேணும் அப்படின்னு நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்றீங்கன்னா அவங்களுக்கு தான் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8 ஸ்டோன்ஸ் வைக்க போகிறோம். 8 ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வச்சிங்கன்னா அப்படியே அதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் க்ளூ ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டிக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும்.
சில பேர் வந்து மெஷர்மெண்ட்காக ஒரு சார்ட் போட்டு ஒரு பேப்பர் போட்டு அதில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பென்னு வச்சு அதில் வந்து டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம்லாம் பண்ணுவாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம கஷ்டமே பட தேவையில்ல. ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்து இது ரெண்டுத்துக்கும் சென்டராக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து பெருசாக வேஸ்ட் ஆகாது. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிக்கலாம். இதோடைய சென்டர் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதுக்கு நேராக பார்த்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையுமே வந்து மிஸ்டேக்கே ஆகாது. நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம அழகாக ஸ்டிக் பண்ணிட்டோம். க்ளூ பென் இருக்கிறவங்க க்ளூ பென் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ பென் இல்லாதவங்க தயவுசெய்து வாங்கிடுங்க. ஏன்னா கையில் வச்சு ஒட்டலான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் நானும் கையில் வச்சு ஒட்டி பார்த்துருக்கேன். சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. கையில் ஒன்று கம் ஒட்டும், இல்லை அந்த ஸ்டிக் ஒட்டும், அந்த மாதிரிலாம் ஒட்டும். அது வந்து உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கும். இதே மாதிரி 2 பேங்கிளும் நான் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா காய விடுங்க. சில பேர் சொல்லுவாங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பேங்கிளோடைய குவாலிட்டி இருக்குது, குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் கஸ்டமருக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு 1 டே ஆகுது, அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ் ஆகுது. அதை நல்லா ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கையை வச்சு டச் பண்ணி பாருங்கள். டச் பண்ணும்போது அந்த ஸ்டோன் ஏதாவது கீழே விழுதான்னு டச் பண்ணிவிட்டு ஏதாவது விழுந்ததுன்னா கூட நீங்கள் அப்போவே அட்டாச் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் டிப்ஸ் தான். நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து பண்ணிவிட்டு சரியாக காய வைக்காமல் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய குவாலிட்டி வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. அப்படி ஃபீட்பேக் கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து வரவே வராது. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆர்டர் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறோம். நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். பாய்.